ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா மலையாளத்துல ஒரு சூப்பரான ஃபீல் குட் படமா வெளியாகியிருக்கிற ஹிருதயபூர்வம் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே பூனால வாழ்ந்துகிட்டு இருக்க கர்னல் ரவீந்திரநாத்ங்கிறவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால அவரோட ஹார்ட்டை கொச்சின்ல இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக இப்ப ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு வராங்க. இங்க கொச்சின்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்டோட பேரு சந்தீப். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா கிடையாது. அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவரோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிளவுட் கிச்சனை நடத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ ஹார்ட் சர்ஜரி நடக்க போறதுனால பிரஸ் மீடியால இருக்கவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட கிளவுட் கிச்சன்ல இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட கிளவுட் கிச்சன்ல இன்சார்ஜா ஒரு ஸ்டாஃப் இருப்பாரு. அவர் தான் இப்போ மீடியாக்கு பேட்டி கொடுக்கறாரு. எங்களோட சந்தீப் அண்ணா ரொம்ப நல்லவர். அகதிகளா சுத்திக்கிட்டு இருந்த 3 பேருக்கு எங்களோட கிச்சன்ல இருந்து ஃப்ரீயா சாப்பாடும் போட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கான இடத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த நல்லவர்னு சொல்லி அந்த அகதிகளை காட்டுறாரு. இதனால இந்த மீடியாவோட பார்வை அந்த அகதிகள் பக்கம் திரும்புது. இத பார்த்து அவங்களும் ஐயோ நாங்க அகதிகள் எல்லாம் இல்லைங்க, நாங்கெல்லாம் ஃபிலிம் மேக்கர்ஸ். சந்தீப் அண்ணாக்கு ஃபுட் வேஸ்ட் பண்றது பிடிக்காது, அதனால தான் நாங்கெல்லாம் சாப்பிட்றோம். இதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அவங்க மீடியாவை சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பத்தி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இதுவரை மேரேஜ் நடந்திருக்காது. அவருக்கு ஒரு வாட்டி மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடக்க போற இருந்த சமயத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த பொண்ணு இவரை விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிருப்பாங்க. அன்னையில இருந்து நம்ம ஹீரோக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில சொத்து பிரிக்கும் போது அவரோட அக்கா ஹஸ்பண்ட் தேவையில்லாம விலை போகாம இருந்த லேண்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட குடும்ப வீட்டை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த விலை போகாத லேண்டை கவர்மெண்ட் ஹைவேஸ் கட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி அதுக்கு ஈடா 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. அங்க கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் சர்ஜரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக டாக்டரும் ஜெரின்னு சொல்லி ஒரு மேல் நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோ இப்போ படிப்படியா குணமாயிட்டே வராரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவரோட மொத்த எண்ணமும் கிளவுட் கிச்சன் மேலதான் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சிசிடிவி மூலமா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்க்கும் போது அவரோட கிளவுட் கிச்சன் நீட்டா இல்ல போல. இதனால கடுப்பான நம்ம ஹீரோவும் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்ளோ நீட் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே நர்ஸ் ஜெரியும் ஐயோ அண்ணா கத்தாதீங்க, உங்களோட ஹார்ட்டுக்கு அது நல்லதில்ல, இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ சிசிடிவில பார்க்கும் போது அங்க லேடி குக் ஒருத்தங்க தலையில கேப் மாட்டாம சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்து திரும்பவும் கடுப்பாயிட்டு லேடி குக் ஏன் கேப் போடாம சமைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் எனக்கு முடி கொட்டாம இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் போட்டிருக்கேன் தலைக்கு, அதனால கேப் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உங்களுக்கு முடி கொட்டாம இருக்கிறது முக்கியமா இல்ல நம்ம கஸ்டமர்ஸுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணுங்கிறது முக்கியமா, இந்த ஊர்லயே ரொம்ப ஹைஜீனான ஹோட்டல்னு சொல்லி தானே நம்மளோட ஹோட்டலுக்கு அவங்க சாப்பிட வராங்க, உங்களை நம்பி நான் அந்த ஹோட்டலை விட்டுட்டு போனதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றீங்களேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே எமோஷனலா பேசுறாரு. உடனே அந்த ஜெரியும் நீங்க எமோஷனலும் ஆகக்கூடாது, உங்க ஹார்ட்டுக்கு அதுவும் நல்லதில்ல, நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவும் கண்டுக்காம வெளியே போய் காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெரியும் ஐயோ என்ன பண்றீங்க, நீங்க காரெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மெதுவாகவே காரை ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காரை எடுத்துட்டு போறாரு. ஸோ வேற வழி இல்லாம இந்த ஜெரியும் அவர் கூடவே கார்ல போறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கிளவுட் கிச்சனுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அவர் அங்க போய் பார்த்தா அவரோட கிச்சன்ல நிறைய சாப்பாடு மீதம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளவுட் கிச்சனுக்கு இன்சார்ஜரா ஒருத்தர் வச்சிருப்பார் இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு ஹே என்ன சாப்பாடுலாம் நிறைய மிச்சம் இருக்கு, வழக்கமா சாப்பிட வர அந்த 3 ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்ப சாப்பிட வரது இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவனும் அந்த 3 ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் சாப்பாடு மிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் கிச்சன் க்ளோஸ்ட்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதனால 3 நாளா நான் அந்த 3 ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோவும் அதை டிசைட் பண்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த இன்சார்ஜும் ஆனா நீங்க தானே சொன்னீங்க நீங்க இல்லாதப்போ இந்த கிச்சனோட இன்சார்ஜை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி, அதனாலதான் நானே இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ண அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவருக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அதை பேசி முடிச்சவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னன்னா நம்ம ஹீரோக்கு விலை மதிப்பில்லாத ஒரு லேண்ட் இவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த லேண்டை இப்ப திரும்பவும் கவர்மெண்ட் கொஞ்சம் வாங்க போறாங்க போல. அதுக்காக பல கோடி ரூபாய் நம்ம ஹீரோக்கு திரும்பவும் அவங்க கொடுக்க போறாங்க போல. அந்த தகவல் தான் இவருக்கு இப்ப கிடைச்சிருக்கு. விலை மதிப்பே போகாம பிரயோஜனமே இல்லாம இருக்கிற அந்த லேண்ட் மூலமா இவ்ளோ கோடி காசு நம்ம ஹீரோக்கு கிடைக்கிறது இவரால ஏத்துக்கவே முடியல. அதனால
அந்த லேண்ட எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இவர திருப்பி வாங்கிரணும்னு சொல்லி ஒரு பிளான போடுறாரு. அதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோவ அவரோட அக்கா ஹஸ்பண்ட் மீட் பண்ணி, "இதோ பாருப்பா, நம்மளோட ஃபேமிலில இப்ப தொடர்ந்து திடீர்னு ஒவ்வொரு ஆளுக்கா உடம்பு சரியில்லாம போகுது. அதனால உன்னோட சித்தப்பா கிட்ட நான் போய் பேசி அவர்கிட்ட பரிகாரத்த கேட்டுட்டு வந்திருக்கேன். அதுபடி பார்த்தா உன்னோட லேண்ட நான் எடுத்துக்கணும். நான் எடுத்த வீட்ட உன்கிட்ட திருப்ப குடுத்துறணும். அப்படி நாம பண்ணோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவோட நர்ஸான அந்த ஜெர்ரிங்கிற பையனும் கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட்டே அண்ணனோட லேண்ட எடுத்துருவாங்க. அது மூலமா கவர்மெண்ட் அண்ணனுக்கு கோடிக்கணக்குல காசும் குடுப்பாங்க. அந்த பணத்த வச்சு உங்களோட வீட்ட அதுக்கப்புறமா எங்க அண்ணா வாங்கிருவாரு. இத வச்சு பார்க்கும்போது எல்லாம் சரியா போயிரும் இல்ல சார், பரிகாரம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் வேற வழி இல்லாம எப்படியாவது நாம இந்த லேண்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிட்ட போடுறாரு. அதாவது, "என்னோட பொண்ணு உன்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. உனக்கு நேரம் கிடைச்சதுன்னா அவகிட்ட கால் பண்ணி பேசு" அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும், "நேரம் கிடைச்சா என்ன? நேரம்லாம் இப்பவே இருக்கு. நான் இப்பவே கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து அவரோட பொண்ணுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இவரோட அக்கா ஹஸ்பண்டோ, "இல்ல, அவ உனக்காக ஒவ்வொரு கோவில் கொலம்னு சொல்லி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கா. அதனால நீ அவகிட்ட பொறுமையாவே பேசுன்னு" சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அது எதுவுமே கேட்காம அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்றாரு. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட, "உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? 2 மாசமா நான் டூரு அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களோட விஷயமே எனக்கு மறந்து போச்சு. உங்களோட தாட்டே எனக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்டுக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. அவரால இதுக்கு மேல வேற எதுவுமே பேச முடியல. அதனால பேசாம அங்கிருந்து கிளம்பி போறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா இந்த ஜெர்ரியும் நம்ம ஹீரோ கிட்ட, "என்னன்னா உங்க சித்தப்பா பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொன்னீங்க. ஆனா என்னன்னா இப்ப ஜோசியம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும், "அவரு சயின்டிஸ்ட் தான்டா. ஆனா ஜோசியம் கூட ரொம்ப நல்லா தான் பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நின்னு போகும்னு சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாரு. அதுவும் எனக்கு நடந்துச்சுன்னு" சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு ஒருத்தங்க வீடியோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் கால் அட்டெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி பேசுறாங்க. அந்த லேடியும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அவங்க யாருன்னு சொல்லி தெரியல. உடனே அவளும் நம்ம ஹீரோ கிட்ட, "உங்களோட கல்யாணம் நாள் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும், "அதெல்லாம் எவன் ஞாபகம் வச்சுப்பா, எனக்கு கல்யாண நாள்லாம் ஞாபகம் இல்லைன்னு" சொல்றாரு. அதுக்கு அவங்களும், "உங்க கல்யாண நாள் அன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணாம ஓடி போன அந்த பொண்ணே நான் தான்" அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ சொல்றாங்க. அந்த பொண்ணும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, "என்ன மன்னிச்சிருக்க, நான் உங்களை ஏமாத்திட்டு போனதுனால தான் நான் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு" சொல்றா. இதுக்கு நம்ம ஹீரோவும், "ஓடி போனதே போன, ஒரு 2 நாள் முன்னாடி ஓடி போயிருக்கலாம்ல, ஏன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஓடி போன" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், "எனக்கு அப்பதான் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவரைக்கும் என்ன வீட்ல பூட்டி வச்சிருந்தாங்க. அப்பதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அதனால தான் அன்னைக்கு நான் ஓடி போனேன். ஆனா உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு நான் இப்போ நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் இப்ப என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. என்னோட பொண்ணு தான் உங்ககிட்ட கால் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்னா. அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணேன்னு" சொல்றா. "நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு திரும்ப கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், "அப்பல்லாம் இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு திரும்பவும் கிடைச்சிருமோங்கிற பயத்துல தான் நான் கல்யாணம் பண்ணலன்னு" சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒருத்தங்க கால் பண்ணி, ஹரிதாங்கிற ஒரு பொண்ணு உங்கள பார்க்க நினைக்கிறதா சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ, "ஹரிதாவா? அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணோட அப்பாவோட ஹார்ட்டை தான் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஹரிதாங்கிற பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு. நம்ம ஹீரோவை பார்த்ததும் இந்த ஹரிதா ரொம்பவே எமோஷனல் ஆகி அவரோட ஹார்ட்ல கையை வைக்கிறாங்க. ஹரிதாவும் நம்ம ஹீரோ கிட்ட, "அடுத்த வாரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதுக்காக உங்களை இன்வைட் பண்றதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும். என்னோட என்கேஜ்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா என்னோட அப்பாவோட பிரசன்ஸ் அங்க இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்னு" சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், "இல்ல, இங்க எனக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போதே என்னோட பிஸ்னஸை இவங்க ஒழுங்கா பார்த்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் திரும்பவும் 2-3 நாள்னு சொல்லி உங்க ஏரியாவுக்கு வந்துட்டேன்னா என்னோட பிஸ்னஸ் ஒழுங்கா ரன் ஆகாது. அதை ஒழுங்கா பார்த்துக்க முடியாதுன்னு" சொல்றாரு. ஆனா இந்த ஹரிதா நம்ம ஹீரோவை வர வைக்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ
திரும்ப திரும்ப அவரோட பிசினஸ பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால கடுப்பான இந்த ஹரிதாவும், "நீங்க உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த உங்களோட பிசினஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உயிரோட இல்லன்னா உங்களோட பிசினஸே இழுத்து மூடியிருப்பாங்க" அப்படின்னு சொல்லி கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இத பத்தி அந்த மேல் நர்ஸான ஜெர்ரி கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா ஹார்ட்ட நான் வச்சுக்கிறதுனால தானே நீ உயிரோட இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கா. இல்லன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும், "இல்ல இல்ல அவங்க அப்பாவோட ஹார்ட்ட நீ வச்சிருக்கல்ல, அதுக்கான நன்றி உணர்வு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படிங்கிற மீனிங்ல தான் அவங்க கேட்டுக்கிட்டு போயிருக்காங்க" அப்படின்னு இந்த ஜெர்ரி சொல்றான். அதனால ஹரிதாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப முடிவெடுக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப ஹரிதாவோட என்கேஜ்மெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் ஜெர்ரியும் பூனேக்கு வந்திருக்காங்க. அவங்கள பிக் பண்றதுக்காக இப்ப நம்ம ஹரிதா அங்க வர்றாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கான காசை அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் தான் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். காசெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதனால எங்களோட டிக்கெட் காசை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிருவாரு. இப்ப ஹரிதாவும் நம்ம ஹீரோ கிட்ட, "சரி என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன காஸ்டியூம் போட போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும், "வேற என்ன ஊர்ல இருந்து வரும்போது பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தான் போட போறேன்னு" சொல்றாரு. "ஐயையோ இல்ல இல்ல என்னோட அப்பாக்கு பேண்ட் ஷர்ட்லாம் பிடிக்காது. குர்தா தான் பிடிக்கும். அதனால வாங்க நாம குர்தா எடுக்கிறதுக்காக கடைக்கு போடலாம்னு" சொல்லி ஹரிதா நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோவும் வேணான்னு சொல்லி பயங்கரமா சொல்லி பார்க்குறாங்க. அந்த நேரத்துல ஜெர்ரியும், "அண்ணா நீங்க போங்க அண்ணா, உயிரோட இருக்கிறனால தானே இப்ப ட்ரெஸ்ஸே போட முடியுது" அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாரு. இத கேட்ட ஹரிதாவும், "ஐயோ அன்னைக்கு ஏதோ கோவத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வாங்க நம்ம கடைக்கு போகலாம்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இப்ப துணி கடைக்கு போவாங்க. இப்ப ஹரிதாவும் நம்ம ஹீரோக்கும் ஜெர்ரிக்கும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுத்து அவங்கள அங்க தங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஹரிதா வாங்கி கொடுத்த குர்தாவையும் போட்டுட்டு ஜெர்ரி கூட அவளோட என்கேஜ்மெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக போறாரு. இப்போ ஹரிதாவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அந்த நேரத்துல ஹரிதாக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அத பேசி முடிச்சதும் நம்ம ஹரிதா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உடனே அவங்க நேரா ஸ்டேஜுக்கு வந்து, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த என்கேஜ்மெண்ட்ட இப்பவே ஸ்டாப் பண்றேன். ஆனா நான் எதுக்காக ஸ்டாப் பண்றேங்கிறதுக்கான ரீசனை என்னால இப்போ சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்திருக்க எல்லாருமே கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ஸ்டேஜுக்கு வந்து, "என்ன நீ இப்ப வந்து என்கேஜ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதா கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இதனால பிரச்சனைய தட்டி கேட்கறதுக்காக நம்ம ஹீரோவும் ஜெர்ரியும் இப்ப ஸ்டேஜுக்கு போறாங்க. ஆனா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் அந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜெர்ரியையும் பலார்னு ஒரு அற அரஞ்சிட்டு நம்ம ஹீரோவையும் அங்க தள்ளி விடுவாங்க. இதனால நம்ம ஹீரோவோட முதுகுல பயங்கரமா அடிபடும். உடனே நம்ம ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவ செக் பண்ண டாக்டர்ஸும், "உங்களுக்கு கம்ப்ரஷன்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இதனால நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல 2 வீக்ஸ் இருக்கணும். உங்களால டிராவல் பண்ணவும் முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவால 2 வாரத்துக்கு உட்காரவே முடியாது. அவர் படுத்துக்கலாம், நடந்தும் போகலாம். ஆனா உட்கார முடியாது. இதனால ஹரிதாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருங்க. எங்க வீட்டுக்கு போகலாம். 2 வாரம் நீங்க எங்க வீட்ல இருந்தீங்கன்னா, எங்க அப்பாவோட பிரசன்ஸ் எங்க வீட்ல இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால வாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் இந்த நம்ம ஹீரோவும் ஹரிதாவும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த ஹரிதாவ பார்க்கறதுக்காக அவங்களுக்கு கிரண்னு ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் நடக்கிறதா இருந்திருக்கும். அதுதானே இவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரண்ங்கிற பையன் இப்ப நம்ம ஹரிதாவ மீட் பண்றதுக்காக பார்க்குக்கு வந்திருக்கான். அவனும் ஹரிதா கிட்ட வந்து, "என்ன மன்னிச்சிரு. நானே நீ என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். இல்லன்னா ஆளாளுக்கு ஏதாவது தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க" அப்படின்னு அவன் சொல்லி மன்னிப்ப கேட்டுட்டு நம்ம ஹீரோவ பார்த்து, "ஹார்ட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா இந்த ஹரிதா எதுக்காக என்கேஜ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள கல்யாணம் பண்றதுக்காக இருந்த அந்த கிரணுங்கிற பையன் நம்ம ஹரிதாவ வேவு பார்க்கறதுக்காக அவங்களோட மொபைல்ல ஒரு ஸ்பை ஆப்ப இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். இதனால ஹரிதாவோட மொபைல்ல இருக்க மொத்த டீட்டெயில்ஸையும் இந்த ஹரிதாவையும் அவரால ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். அந்த ஸ்பை ஆப் மூலமா அவன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த ஹரிதாவுக்கு கிரண் மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஹரிதாவோட ஃப்ரெண்டு ஜிதனுங்கிற ஒரு பையன் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கான் போல. இவங்க மொபைல ஸ்பை ஆப் மூலமா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கிரணும் இத பார்த்து கடுப்பாகி அந்த ஜிதனை போய் அவனை பயங்கரமா போட்டு அடிச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்காரு. இப்படியெல்லாம் நடந்தது தான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம ஹரிதாக்கு ஜிதின் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். இதனால கடுப்பான ஹரிதா என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹரிதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோவும், "இப்படி ஒருத்தன் கூட எப்படி வாழ்றது? நீ என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினதான் நல்ல ஒரு டிசிஷன்" அப்படின்னு சொல்றாரு.
இப்ப நம்ம ஹீரோவும், ஹரிதாவும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க கட் பண்ணா, இப்ப இந்த ஹரிதாவும் அவங்களோட அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க போயிட்டு, "என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த ஹரிதாவோட தாத்தா, அதாவது அவங்க அம்மாவோட அப்பா ரொம்ப நாட்களா உடம்பு முடியாம இருக்காரு போல. அவருக்கு எவ்ளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உடம்பு ரெக்கவர் ஆகல. அவரோட உடம்ப விட்டு உயிரும் போகல. இந்த ஹரிதாவோட அப்பாவான கர்னல் ரவீந்திரநாத்துக்கும், ஹரிதாவோட தாத்தாக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல. இதனால இந்த கர்னல் ரவீந்திரநாத் அவரோட மாமனார் கிட்ட ஒழுங்கா பேசுறதே கிடையாதாம். ஒருவேளை இந்த கர்னல் ரவீந்திரநாத்தோட ஆத்மா அவருக்கு மன்னிப்பு கொடுத்தா அவரோட உயிர் அவரோட உடம்ப விட்டு பிரியலான்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. அதனால நம்ம ஹீரோ இந்த ரவீந்திரநாத்தோட ஹார்ட்டை வச்சிருக்கிறதுனால இவரு மன்னிப்பு கொடுத்தா அவரே மன்னிப்பு கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஹரிதாவோட அம்மா முடிவெடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு ஹரிதா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் மன்னிப்பு கொடுக்கறதுனால ஒரு உயிர் பிரிஞ்சு போகுதுன்னா அது நல்லது தானே, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹரிதாவோட அம்மா கிட்ட சொல்லுவாரு. ஆனா கடுப்பான ஹரிதாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, இதோ பாருங்க, எங்க அப்பாவோட ஹார்ட்டை வச்சிருக்கிற நீங்க எங்க அப்பாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெர்ரியும், இதோ பாருமா, ஹார்ட் வேணா உங்க அப்பாவோட தான் இருக்கலாம், ஆனா உடம்பு எங்க அண்ணாவோடது, என்ன வேணுங்கிறத எங்க அண்ணா தான் டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த ஹரிதாவோட தாத்தாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை அந்த தாத்தா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. ஆனா அந்த தாத்தா மன்னிப்பு கேட்காம ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. இத பார்த்த நம்ம ஹீரோவும், அவரை மன்னிப்பு கேட்காம நான் எப்படி அவரை மன்னிக்கிறது, அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்பதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே காட்டுறாங்க. ஹரிதாவோட அப்பாவான அந்த கர்னல் ரவீந்திரநாத்தும் அவங்களோட மனைவியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல. ஆனா இது இந்த தாத்தாக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த ரவீந்திரநாத் வேற ஜாதியை சேர்ந்தவர். இந்த தாத்தாவும் மிலிட்ரியில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போல. ஒரு வாட்டி பார்டர்ல இந்த ரவீந்திரநாத் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிறைய டாலர் காசை சீஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை அந்த கர்னல் ரவீந்திரநாத் திருடி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொந்த மாமனாரே, அதாவது ஹரிதாவோட தாத்தாவே அவருக்கு எதிரா ஒரு கேஸை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ரவீந்திரநாத்தை மிலிட்ரியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேஸு கோர்ட்டுன்னு சொல்லி அலைஞ்சு தான் நிரபராதின்னு சொல்லி அவரை நிரூபிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிருக்கு. இப்படி இவர் இந்த கேஸை கொடுத்ததுனால இந்த கர்னல் மேலே இந்த மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமாக வன்மத்தையும் கக்கியிருக்காங்க. இப்படி தன்னோட பேரே போச்சு இந்த கர்னல் ரவீந்திரநாத்துக்கு. அதனால தான் அவரோட மாமா மேலே அவ்வளோ கோபம் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோவும், இவ்வளோ பண்ண ஒரு ஆளுக்கு எப்படி ஒருத்தங்க மன்னிப்பு கொடுப்பாங்க, விரோதிக்கு கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற தப்ப இவர் பண்ணியிருக்காரு, தன்னோட சொந்த மருமகனுக்கே பண்ணியிருக்காரு. இதுல இந்த ஈகோ வேற, இவருக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஹரிதா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நல்ல வேளை நீங்க எங்க தாத்தாக்கு மன்னிப்பு கொடுக்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போவாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட சித்தப்பா, அவர் ஜோசியரா இவர் நினைப்பார்லையா, அவர் ஒருக்க உனக்கான பொண்ணு உன்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டு போவான்னு சொன்னது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்க கட் பண்ணா இப்ப இந்த ஜெரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இதோ பாருங்க, ஹரிதாவோட அம்மா அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லுவாரு. அதனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ ஹரிதாவோட அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹரிதாவோட அம்மாவும், என்னது, என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா, ஒரு நாள் கூட என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட மன்னிப்பு கேட்டது கிடையாது, அவரோட ஹார்ட்டை வச்சிருக்கிற ஒரு ஆள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஹார்ட்ல கிஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு திரும்பவும் பட்டர்ஃப்ளையா பறக்குது. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட அக்காவோட ஹஸ்பண்ட் இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அங்க வந்து பார்க்கும்போது இந்த கர்னலோட ஃபேமிலி கூட நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருக்கிறத அவரை பார்த்துட்டு, ஐயோ இவங்க கூட க்ளோஸா இருக்காங்களா, ஐயோ அப்ப அந்த சொத்தை எல்லாம் இவங்களே எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. ஆக்சுவலா இவரோட அக்காவோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோக்கு மிச்சம் இருக்கிற லேண்டை எப்படியாவது அவரோட பேருக்கு மாத்தி வாங்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் இல்லையா. ஆல்ரெடி ட்ரை பண்ணி நடக்காதனால இப்போ இங்க பூனே வரைக்கும் வந்து இவரோட லேண்டை எழுதி வாங்க ட்ரை பண்றதுக்காக வந்திருக்காரு.
அவரும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கவர்மெண்ட் உன்னோட மீதம் இருக்க லேண்ட் எல்லாம் எடுத்துக்க போறாங்க. ஒரு பவர் ஆஃப் அதானிய மட்டும் நீ என்கிட்ட கூட மிச்சம் இருக்க சேல்ஸ் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த லேண்டை சேல் பண்றதுக்கான எல்லா ப்ரூஃபையுமே அங்க எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். மிச்சம் எல்லாத்தையுமே என்னோட ஆடிட்டர் பார்த்துப்பாரு. அதனால நீங்க இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கிளம்பி ஊருக்கு போக அப்படின்னு சொல்லிடுவாரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவரை விட்டுட்டு ஓடி போனாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திரும்பவும் நம்ம ஹீரோவை கால் பண்ணி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு நாள் கால் வருது. பக்கத்துல ஹரிதாவும் இருக்காங்க. இப்போ அந்த லேடியும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு கனவு பார்த்தேன். ஆனா இந்த வாட்டி நான் உங்களை விட்டுட்டு ஓடி போகல. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு நாம 2 பேரும் செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் நான் உங்க கூட பக்கத்துல தான் இருந்தேன். அந்த கனவு நிஜமானா நல்லா இருக்கும். உங்களுக்கும் ஒரு துணை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஹரிதாவும் வீடியோ காலுக்குள்ள வந்து அதை நினைச்செல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். அவருக்காக நான் எப்பவுமே அவர் கூட இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட லவ்வர் மாதிரியே பேசுவாங்க. இதனால கடுப்பான அந்த லேடியும் காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு ஹரிதா மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாட்களா எப்பண்டா ஊருக்கு போலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இதுக்கு மேல நாம ஊருக்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே கொஞ்ச நாள் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட்ல இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் செக்கப்காக போறாரு. டாக்டரும் இப்போ உங்களுக்கு ரொம்பவே ரெக்கவர் ஆயிட்டு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டீங்க, நீங்க டிராவல் பண்ணலாம், சொந்த ஊருக்கு நீங்க உடனே கிளம்பி போகலான்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோவும் எனக்கு அங்க வலிக்குது டாக்டர், இங்க வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சு பாப்பாரு. ஆனா டாக்டரோ இல்ல, உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டு நீங்க டிராவல் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணி கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அங்க கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் நம்ம ஹரிதா ஹீரோவை கூட்டிட்டு ஒரு லாங் டிரைவுக்கு போறாங்க. அவங்க இப்போ போறது நம்ம ஹரிதாவோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம். அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஹரிதாவும் நம்ம ஹீரோ கிட்ட என்னோட அப்பாவுக்கு நான் எப்பவுமே மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அவர் போனதுக்கு அப்புறமா நான் இப்படி மெசேஜ் அனுப்புறதுனால அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நீ மெசேஜ் அனுப்பாத, அப்படி நீ மெசேஜ் அனுப்புறதா இருந்தா எனக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பு, அப்படின்னா உன்னோட வாய்ஸை நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறத்துலேருந்து நானும் அப்பாவும் எப்போவுமே வாய்ஸ் மெசேஜில் தான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு போட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. ஹரிதா என்ன அவளோட அப்பாவா தான் பார்க்குறா, ஆனா நான் அவளை வேற மாதிரி பார்த்துட்டேன், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா ஜெர்ரியும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு என்னென்ன நீங்க ஹரிதாவை லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லடா நான் சொல்லல, அப்படின்னா சொல்லவும் கூடாது, அவளை அந்த மாதிரி நான் நினைச்சேன்னு சொல்லி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் இப்போ இருக்கு. எனக்கு போனஸா கிடைச்ச இந்த வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஜெர்ரியும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த ஹரிதாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதா அந்த கிரணுங்கிற பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஹரிதா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, எப்படியாச்சும் அவளை நீங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வருவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இதனால நம்ம ஹீரோவும் ஜெர்ரியும் ஹரிதாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹரிதாவை பார்த்ததும் இந்த கிரணும் கொஞ்சம் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறான். இதோ பாரு, இந்த ஆஃபீஸுக்காக நான் 7 கோடி ரூபாய் கடன் எடுத்திருக்கேன், மாசம் 7 லட்சம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு, நீயும் உன்னோட ஃப்ரெண்டு ஜிதனும் இந்த ஆஃபீஸை விட்டு போனா என்னால இந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ண முடியாது, அதனால நீங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸ்ல என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி பயங்கர ஹார்ஷா பேசுவாரு. நான் உன்னோட மொபைல்ல அந்த ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுல எனக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருச்சு, நீயும் உன்னோட ஃப்ரெண்டு ஜிதனும் ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தனியா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம 7 கோடி ரூபாய்க்கான மெடிக்கல் ப்ராஜெக்டும் உனக்கு வந்திருக்கு, என்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா கிட்ட இந்த கிரண் பயங்கரமா சண்டை போடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவரோட உடம்பு வேற இப்போ ரொம்பவே கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. இதனால இந்த கிரணையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா அங்க அடிச்சு போட்டுட்டு ஹரிதாவை அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பி போவாரு. இப்போ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல இந்த கர்னல் ரவீந்திரநாத் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாங்க உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்காக நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இதனால நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக போறாரு.
இப்ப அந்த பார்ட்டில நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாரு. வழக்கமா நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி தைரியமா பேசுறதெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ எனக்கு அந்த தைரியம் கிடைச்சிருக்கு. இந்த ஹார்ட் மூலமா எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறமா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா இப்போ நான் வாழ்றதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கு. ஹரிதாவுக்கோ, இல்ல ஹரிதாவோட அம்மாக்கோ எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ஆளா நான் இங்க வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலா பேசுறாரு. இப்ப ஃபங்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பூனேலருந்து கிளம்பி அவரோட சொந்த ஊருக்கு வந்துருவாரு. அப்படியே 1 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு ஹரிதாவும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பர்த்டே கேக்க அனுப்பி வச்சிருப்பாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அன்னைக்கு நைட்டு நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும். மழைக்கு ஒதுங்குறதுக்காக மீரா ஜாஸ்மின் நம்ம ஹீரோவோட கிளவுட் கிச்சன் பக்கமா வந்து ஒதுங்குவாங்க. நம்ம ஹீரோவும் மீரா ஜாஸ்மினும் ரொமான்டிக்கா பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கான பொண்ணு நம்ம ஹீரோவ தேடி வந்த மாதிரி காட்டி இந்த படத்த அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை.